அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 4 டெஃபினிஷன்ஸ் எக்கனாமிக்ஸுக்கு 4 டெஃபினிஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வெல்த் டெஃபினிஷன் ஆடம் ஸ்மித் இது பார்த்தோம். இந்த வீடியோவில் வெல்ஃபேர் டெஃபினிஷன் ஆல்ஃப்ரெட் மார்ஷலோட வெல்ஃபேர் டெஃபினிஷனை பார்க்க போகிறோம். ஆல்ஃப்ரெட் மார்ஷல் 1842 to 1924 in his book Principles of Economics 1890 defines economics thus: political economy or economic is a study of mankind in the ordinary business of life. It examines that part of individual and social action which is most closely connected with the attainment and with the use of the material request of well-being. Thus it is on one side a study of wealth and on other side and more important side a part of the study of man. அதாவது ஆல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட காலம் பார்த்திங்கன்னா 1842 1924 வரைக்கும் அவரோட புக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளியல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொலிட்டிக்கல் எக்கானமி ஆர் எக்கனாமிக் இஸ் எ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். அதாவது அரசியல் பொருளியல் அல்லது பொருளியல் அப்படிங்கிறது என்னென்னா, மனிதனுடைய அன்றாட நடவடிக்கைகளை பற்றி படிக்கிறது. அதே போல் பொருள்சார் நலன் அதை தான் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஆர்டினரி பிஸ்னஸ் லைஃப் பார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்டு சோசியல் ஆக்ஷன் which is most closely connected with the attainment and with the use of material requests. அதை தான் சொல்கிறாங்க. பொருள்சார் நலனை அடையிறதுக்காக ஒரு தனி மனிதன் இந்த சமுதாயத்தில் அவனுடைய செயல்பாட்டை எப்படி அவன் செயல்படுறான் அப்படிங்கிறது தான், அதை பற்றி ஆராயிறது தான் இந்த பொருளியல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்லியிருக்கார். அதே போல் ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடியது ஸ்டடி ஆஃப் வெல்த், அதாவது மனிதனுடைய செல்வத்தை பற்றி பார்க்கக்கூடியது. அதர் சைடு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சைடு அப்படிங்கிறது மனிதனை பற்றி ஆராயக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்ஷல் டெஃபினிஷனோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் treat wealth as the be-all and end-all of economic activities. Man promotes primarily welfare and not wealth. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா பொருளாதார நடவடிக்கைகளும் முதலும் முடிவுமானது செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் பொருளியல் சொல்லலை. பட்டு மனிதன் அப்படிங்கிறது மனிதன்கிட்ட முதல்ல பார்க்கக்கூடியது அவனுடைய நலம், அதுதான் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வெல்ஃபேரை டெவலப் பண்ணுறதுக்கு தான் செல்வம் தேவைப்படுதே தவிர, அதாவது மனிதன் தான் அவனுடைய நலத்தை டெவலப் பண்ணிக்கிறான், டெவலப் பண்ணுறான். ஆனால் செல்வத்தை டெவலப் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் சொல்கிறாரு. Second one, the science of economics contains the concerns of ordinary people who are moved by love and not merely guided or directed by the desire to get maximum monetary benefit. அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சாதாரண மனிதனோட நடத்தையை பற்றியும், அந்த சாதாரண மனிதன் அன்புனால் கட்டப்பட்டவனாக இருக்கானே தவிர அவன் என்ன அதிகபட்சமாக பணத்தை சேர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு அதை பற்றியே நம்ம பணத்தை சேர்த்துக்கிட்டே போகணும், அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அது பின்னாடி போகிறவன் கிடையாது. ஸோ சாதாரண மனிதன் ஒரு அன்புக்காக கட்டுப்பட்டவனே தவிர அவன் பணத்தை தேடி அவன் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் சொல்கிறார்.
Next, economics is a social science. It studies people in the society who influence one another. அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா, ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே செலுத்தக்கூடிய ஆதிக்கம், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஆதிக்கத்தை பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த எக்கனாமிக்ஸ், பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரிட்டிசிசம். Marshall regards only material things. He does not consider immaterial things such as the services of a doctor, a teacher and so on. They also promote people's welfare. அதாவது மார்ஷல் வந்து பொருள்சார் நலன், அதான் மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஆனால் பொருள்சாரா நலன், இம்மெட்டீரியல் திங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டாக்டர் அப்புறம் டீச்சர் இவங்களுடைய சர்வீஸ் வந்து இம்மெட்டீரியல் திங்ஸ். அதனால் அதை வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க தான் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதனோட நலனை மேம்படுத்துகிறவங்க, டாக்டர், டீச்சர். ஸோ அதில் வந்து ஆல்ஃப்ரெட் மார்ஷல் வந்து அந்த வெறும் மெட்டீரியல் திங்ஸை மட்டும்தான் எடுத்துட்டார், இம்மெட்டீரியல் திங்ஸை வந்து அவர் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். In the theory of wages, Marshall ignores the amount of money that goes on reward for the services of immaterial services. அதாவது பொருள்சாரா பணிகளுக்கு வெகுமதி அளிக்கப்படும், அதாவது இம்மெட்டீரியல் சர்வீஸுக்கு வந்து பணம் கொடுக்கறது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து மணியை பற்றி மார்ஷல் வந்து அவருடைய வேஜ் தியரியில் வந்து அவர் சொல்லவே இல்லை. அதை சொல்லாமல் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதாவது பொருள்சாரா பணிகள் அப்படிங்கிறது என்னென்னா, டாக்டர், டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வர பேஷண்ட்டுக்கிட்ட பணம் வாங்குகிறாங்க. அதே போல் டீச்சர் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்க பணம் வாங்குகிறாங்க. ஸோ இது வந்து இம்மெட்டீரியல் திங்ஸை வந்து அவர் இதில் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, Marshall's definition is based on the concept of welfare, but it is not clearly defined. Welfare varies from person to person, country to country, and one period to another. Marshall clearly distinguishes between those things that are capable of promoting welfare of people and those things that are not. அதாவது மார்ஷல் என்ன பண்ண அப்படின்னா, அவரோட டெஃபினேஷனில் வெல்ஃபேர் அப்படின்ற கான்செப்டை தான் பேஸை எடுத்துக்கிட்டார். ஆனால் இந்த வெல்ஃபேர் அப்படிங்கிறது வந்து கிளியராக அவர் வந்து டிஃபைன் பண்ணாமல் விட்டுட்டார். இப்போ வெல்ஃபேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறக்கூடியது. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மாற்றம். அதே போல் ஒரு கண்ட்ரியில் இருக்கும், இன்னொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு பீரியட், ஒரு காலம் அல்லது இன்னொரு காலத்துக்கு வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு இருக்கும். ஸோ அந்த வெல்ஃபேர் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடம், மனிதன், காலம் இதெல்லாம் பொறுத்து மாறக்கூடியது. அதனால் அந்த பொருளை வந்து அவன் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அவன் வந்து அவனோட முயற்சி தான் தேவை. இதனால் மார்ஷல் என்ன பண்ணினார்னா, கிளியராக இதை வேறுபடுத்தி காட்டலை, அதான் டிஸ்டிங்கைஸ் பண்ண, இதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Things like liquor that are not capable of promoting welfare but command a price come under the purview of economics. அதாவது லிக்கர் இருக்குது அப்படின்னா அது வந்து மதுபானங்கள் வந்து மனிதனுடைய நலத்துக்கு கேடு விளைவிக்குது. ஸோ அதாவது மனிதனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இல்லை, அவனோட உடல் நலத்தை கெடுக்கிறதுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் அது வந்து என்ன இருக்குன்னா ப்ரைஸு,
ஸோ அந்த விலை வந்து இருக்கிறதுனால அது ஒரு இன்கம் கிடைக்குது. ஸோ அப்படிங்கிற அந்த பொருள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பர்வியூ ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தோட ஒரு எல்லைக்குள்ளே உட்பட்டதாக இருக்குது. ஸோ அது வந்து மனிதனை நலனுக்கு மேம்படுத்துறதில்ல. ஆனால் அதனால் என்ன கிடைக்குதுன்னா விலை கிடைக்குது, ப்ரைஸ் கிடைக்கிறதுனால அது ஒரு பார்டருக்குள்ளே இருந்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன். However, welfare means happiness or comfortable living conditions of an individual or group of people. The welfare of an individual or nation is dependent not only on the stock of wealth possessed, but also on political, social and cultural activities of the nation. அதாவது வெல்ஃபேர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மனிதனோ அல்லது மனிதர்களோட குழுவோ, அதாவது குரூப்பு அல்லது இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதுதான் ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள், வசதியாக வாழ்கிறது. இதை தான் வந்து அந்த தனி மனிதனோட வெல்ஃபேர் அல்லது நாட்டோட வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வெல்த்தை வச்சு சொல்லக்கூடியதில்லை. ஒரு மனுஷன் அந்த கண்ட்ரியில் இருக்கிற மக்களோ அல்லது ஒரு தனி மனிதனோ அவன் வந்து எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான், எவ்வளோ வசதியாக இருக்கான், அதுதான் சொல்லக்கூடியதே தவிர ஒரு நாடு வந்து செல்வத்தை மட்டுமே ஸ்டாக் வச்சுருக்கிறதுலேருந்து அந்த டிபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல. ஸோ அந்த கண்ட்ரியோட வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல், சோசியல் அண்டு கல்ச்சரல் ஆக்டிவிட்டி, அரசியல், சமூக மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளை பொறுத்து தான் அந்த கண்ட்ரி வந்து எப்படி இருக்குது, டெவலப் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதில் இருக்கக்கூடிய வெல்த்தை வச்சு, செல்வத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃப்ரட் மார்ஷலோட தியரியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டாப்பிக்கோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.